ஸோ நீங்கள் ஒரு ஜூம் யூஸரா? அப்படி நீங்கள் ஒரு ஜூம் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரைட்டான ஒரு வீடியோ தான் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு வீடியோவில் 5 டக்கரான ஒரு 5 டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஜூமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே எல்லா டைம் ஸ்டாம்ப்ஸையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூமில் வந்து லாகின் பண்ணணும், அதாவது சைன்இன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த சைன்இன் பட்டனை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லை இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா சைன்இன் பட்டன் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ சைன்இன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது க்ரோம் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ க்ரோம் கூகுள் பேஜுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன அக்கௌண்ட் உங்கள் மொபைலில் உங்கள் டிவைஸில் இருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து காமிக்கும். ஸோ என்ன அக்கௌண்ட் வேணுமோ ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் அப்படியே அதிலே ஓப்பன் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம், லோட் ஆகுது. வாய்ஸ் இங்கே பார்க்கலாம். Zoom should launch in a few seconds. If not, please click button below. ஸோ அதை லான்ச் ஜூம் அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கலாம். சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் தான் நீங்கள் எல்லா டிப்ஸும் பண்ண முடியும். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜூம் மீட்டிங்க்கு போய்ட்டு நீங்கள் ஒன்ஸ் உங்களோட வீடியோ ஆஃப் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ ஆஃப் பண்ணுற இடத்துல உங்களோட என்ன ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து காமிக்கும், டிபி அதெல்லாம் வந்து காமிக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட் கார்னரில் செட்டிங்ஸ்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிபி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட்டு காமிக்கும், நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சிங்கன்னு அது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணி டேக் ஃபோட்டோ இல்லை சூஸ் ஃபோட்டோ இல்லை ஏதாவது கொடுத்து பண்ணிக்கலாம். டேக் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து உங்கள் கேலரியில் ஏதாவது ஃபோட்டோ வந்துச்சுன்னா ஸோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ கைஸ் ரெண்டாவது டிப்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணும் போது உங்களோட நேம் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே கேட்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தா தான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து உங்களோட நேமை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சேம் அந்த உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. அக்கௌண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், அதில் வந்து டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து விஜே சைக்கோ ஸோ அந்த மாதிரியே கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து இதை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மீட்டிங்கில் போகலையும் இதே நேமில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் மீட்டிங் ஜாயின் ஆயிரும். ஸோ கைஸ் அடுத்து மூணாவது டிப்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட்னு கொடுத்துட்டு அந்த செல்லுலார் டேட்டாவாக வைஃபை அப்படின்னு கொடுத்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணையில் உங்களோட பேக்ரவுண்டில் வந்து எதுவும் சத்தம் எதுவும் கேட்டுச்சுன்னா அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த தேர்ட் டிப்ஸில் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணலாம். டிஃபால்ட்டாகவே எப்படியும் நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணவொன்னே உங்களுக்கு வந்து ஆடியோ கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்தமாரி தான் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உங்கள் மீட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. மீட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கனெக்ட் டு ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒய்ஃபை ஆர் செல்லுலார் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ கைஸ் அண்ட் ஃபோர்த் டிப்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூமில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ டைம் வந்து நீங்கள் வந்து ஜூமில் இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உள்ள செட்டிங். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலேருந்து நீங்கள் எவ்வளோ நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத அது வந்து ஆட்டோவாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் காமிக்கும். ஸோ அதை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத செட்டிங்ஸ்க்கு போயிட்டு மீட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஷோ மை கனெக்டட் டைம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து டிஸ்பிளே கிளாக் ஷோயிங் ஹவு லாங் யூ ஹேவ் பீன் கனெக்டட் டு மீட்டிங். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மீட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற உடனே அந்த டைமர் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த மீட்டிங் ஓடுறது அப்படிங்கிறத அந்த மேலே பார்த்து தெரிஞ்சு. அண்ட் காய்ஸ் ஸோ ஃபிஃப்த்து டிப்ஸ் என்னது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கையில் நீங்கள் தெரியாமல் உங்கள் கை வந்து லீவ் மீட்டிங் அப்படிங்கிறது கொடுத்தா அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வெளியில் போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த செட்டிங்ஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து சேம் மீட்டிங்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. மீட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்களா ஆஸ்க்
டு கன்ஃபார்ம் வென் லீவ் மீட்டிங். அப்படி இதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் லீவ் மீட்டிங்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்னொரு வாட்டி கேட்கும் நீங்கள் கண்டிப்பாக லீவ் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத. அது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாட்டி லீவ்னு கொடுத்தாலே போதும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா லீவ் ஆயிரும். அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் தான். ஸோ என்னது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ இந்த ஸ்டார்ட்டு பண்ணுற ஒரு மீட்டிங்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஆட்டோ கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் என்னோடய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டைம், நான் வந்து ஜாயின் பண்ணுற டைம் எல்லாமே காமிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தாலுமே உங்களோட இமேஜ் வந்து இதில் வந்து தெரியும். அண்ட் உங்களோட ஃபோட்டோ, ஸோ அதாவது உங்களோட நேம் இருக்குது. ஸோ நம்ம மாற்றின எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காமிச்சிருச்சு. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்னால் நான் 5 டிப்ஸில் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது போன்ற மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் யூடியூப் டிப்ஸ், ஆப்ஸ் டியூட்டோரியல்ஸ், சாஃப்ட்வேர் டியூட்டோரியல்ஸ், ஸோ அதை பற்றின எல்லா வீடியோவும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.